श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ஸ்ரீராமரின் வாழ்க்கையை கூறும் ராமாயணத்தின் மகாத்மியத்தை இன்றும் நாம் பார்ப்போம். இதில் ராமாயணம் கேட்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும் என்று முன்பே பார்த்தோம். இப்பொழுது அதற்கு சான்றாக நாரதர் சனத்குமாரர்களுக்கு கூறும் இன்னொரு கதையை பார்ப்போம். சுமதி மற்றும் சத்யாவதி சுமதி என்ற ராஜாவும் சத்யாவதி என்ற ராணியும் தங்களுடைய நாட்டை மிகவும் சிறப்பாக ஆண்டு கொண்டு வந்திருந்தனர். அங்கு அந்த நாட்டில் தினந்தோறும் ராம சிந்தனை நடந்து கொண்டிருந்தது. ராமருக்கான பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ராமாயண நவாகம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கு ரிஷி விபாண்டகர் என்னும் ஒரு ரிஷி அங்கே வருகிறார். அவர் அங்கே வந்தவுடன் இந்த நாடு இவ்வளவு சுபிக்ஷமாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறதே என்று அந்த ராஜாவை சென்று பார்க்கிறார். இவரை வரவேற்ற அந்த ராஜாவும், அதாவது சுமதி அண்ட் சத்யவதி என்ற இருவரும், தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், எங்கள் ராஜ்யத்தையே கூட நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம் என்று அந்த ரிஷி விபாண்டகரிடம் கூறுகின்றனர். அப்பொழுது அந்த ரிஷி கூறுகிறார், எனக்கு ராஜ்யமெல்லாம் தேவையில்லை, ஆனால் நீங்கள் இவ்வளவு ராம பக்தராக இருக்கிறீர்களே, அதன் காரணம் என்ன என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த ராஜா கூறுகிறார், முன் ஜென்மத்தில் அவர் மிகுந்த தீய செயல்களை புரிபவராக இருந்தார். எல்லோரையும் ஏமாற்றி அடித்து தின்பவராக, மற்றொரு பொருளை திருடி தின்பவராக, இத்தகைய எல்லா கெட்ட குணங்களும் கொண்டவராக இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு அருகே ஒரு நீர்நிலை இருந்தது. அதை தாகத்திற்காக அங்கு சென்று அந்த தண்ணீரை குடித்துவிட்டு பின்பு அங்கேயே இவர் வசிக்க ஆரம்பித்து விட்டார். இவர் மாமிசத்தை விற்று அதனால் வரும் காசை கொண்டு தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது காளி என்ற ஒரு பெண் அங்கே வந்து சேர்ந்தாள். அவளுடைய கதை என்னவென்றால், தன்னுடைய அப்பாவையே அவர் கொன்றுவிட்டு அவளும் மிகவும் தீய செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவளாக இருந்தார். இருவருமாக சேர்ந்து அங்கு வாழ்ந்து வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு இந்த ராமாயணத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இடத்தில் ராமாயண நவாகம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இருவரும் அதை சென்று கேட்டனர். அந்த முதல் நாளிலிருந்தே அவர்களுக்கு ராமாயண நவாகம் என்றால் 9 நாட்கள் நடக்கிறது அல்லவா. இவர்கள் அதை முதல் நாள் கேட்டவுடனே அடுத்த நாளும் தாங்கள் சென்று கேட்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. அதனால் தொடர்ந்து அந்த 9 நாட்களும் அவர்கள் ராமாயணத்தை போய் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். அந்த முடிவில் அவர்கள் இருவரும் தங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் இறந்தும் விடுகின்றனர். அப்பொழுது இறந்தவர்கள் மறு ஜென்மத்தில் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டு பிறகு அவர்கள் இறந்ததனால் மறு ஜென்மத்தில் அவர்கள் இந்த ராஜாவாக சுமதியாகவும் சத்யவதியாகவும் பிறந்து இந்த நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றனர். உடனே அந்த ரிஷி விபாண்டகர், இதை நான் தெரிந்து கொண்டேன், ராமாயணத்தின் மகாத்மியத்தை நான் தெரிந்து கொண்டேன், இதுவே எனக்கு போதும் என்று கூறிவிட்டு அவரும் அவர் சிஷ்யர்களுடன் அவர் சென்று விடுகிறார். இதனால் நமக்கும் என்ன தெரிகிறது என்றால், இந்த ராமாயணத்தை கேட்பதனால் நமக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பூர்வ ஜென்ம பாவங்களும் சேர்ந்து கரைந்துவிடும் என்று தெரிகிறது. நாரதர் இன்னொரு கதையையும் கூறுகிறார். அதாவது காளிகா என்ற ஒருவன் இருந்தான். அவனும் இந்த மாமிசம் விற்று சாப்பிடுபவன். அவன் வேறு நகரங்களுக்கெல்லாம் சென்று அங்கிருந்து திருடி கொண்டு வந்தும் தன் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான். அவ்வாறாக அவன் சவ்வீர நகரத்திற்கு சென்றான். அந்த நகரம் மிகவும் செழிப்பான நகரமாக இருந்தது. அங்கிருந்த கோவில்களில் எல்லாம் கோபுரங்கள் எல்லாமே தங்கத்தினால் வேயப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே அவன் நிச்சயமாக இந்த கோவில்களிலிருந்து இந்த தங்கங்களை எல்லாம் நாம் திருடிவிட வேண்டும் என்ற
எண்ணத்துடன் ஒரு கோவிலுக்குள் அவன் நுழைகிறான். அந்த கோவில் ஸ்ரீராமரின் கோவிலாக இருக்கிறது. அங்கே ஒரு முனிவர் இருக்கிறார், அதாவது உத்தங்கர் என்ற முனிவர் அங்கே இருக்கிறார். இவன் அந்த முனிவரை பார்த்தவுடன் சரி, அவரை நாம் வெட்டி விட்டு இந்த தங்கங்களை எல்லாம் திருடி கொண்டு, அவர் தவத்தில் தான் இருக்கிறார், இருந்தாலும் இவன் அவரை நாம் வீழ்த்திவிட்டு தங்கங்களை எடுக்கலாம் என்று அவரை வெட்டுவதற்காக வரும் பொழுது, அவரோ முனிவர் அல்லவா, அதனால் அவர் குழந்தாய் ஏனப்பா இப்படியெல்லாம் செய்கிறார், இதனால் உனக்கு நிறைய பாவம் எல்லாம் வரும்னு. ஏன், என்ன பாவம் வரும்? அவன் ராமரின் கோவிலுக்குள் வந்ததினாலேயே அவனுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. உடனே இந்த உத்தங்கரும் இவ்வாறு கூறியவுடன், நான் பாவங்கள் ஏன் செய்கிறேன், இனிமே செய்ய மாட்டேன் என்று கூறும் பொழுதுதான் அவன் உணர்கிறான் நாம் இனி எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது என்று. ஆனால் அவன் கூறுகிறான் உத்தங்கரிடம், செய்யக்கூடாது என்று எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது, ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியாதே, நான் என்ன செய்வேன் என்று. அப்பொழுது உத்தங்கர், உன் பூர்வ ஜென்ம பாவங்களும் எல்லாம் தீர்ந்தால்தான் உன்னால் நல்ல மனிதனாக வாழ முடியும், அதற்கு நீ ராமாயணத்தை கேள் என்று ராமாயணத்தை பற்றி அவனுக்கு உரைக்கிறார். இந்த காளிகனும் தாங்களே எனக்கு அதை கூறுங்கள் என்று அவரை காலடியிலே உட்கார்ந்து அந்த ராமாயணத்தை கேட்டு பிறகு தன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து மிகவும் நல்லவனாகி விஷ்ணு லோகத்தை அவன் அடைகிறான். இதனால் ஸ்ரீராமரின் கோவிலுக்குள் சென்றவன் இந்த காலத்தில் செய்த பாவங்களை தொலைத்து விட்டான். ராமாயணத்தை கேட்ட பொழுது பூர்வ ஜென்ம பாவங்களும் அவனுக்கு தொலைந்து விஷ்ணு லோகமே அவனுக்கு கிடைக்கிறது. இவ்வாறாக ராமாயணத்தின் மூலமாக எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நாம் என்ன தீய வழியில் சென்றாலும் அதெல்லாம் தீர்ந்து அதையெல்லாம் மறைந்து நம்மை நல்லவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதனாலேயே எல்லா இடங்களிலும் அவ்வப்பொழுது ராமாயண நவாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனாலேயே நாமும் தினந்தோறும் ராம சிந்தனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். தவறாமல் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ ராமரை சிந்திப்போம். அவரே நமக்கு நல்வழி காட்டி நல்ல வாழ்க்கையையும் அமைத்து கொடுப்பார். மற்றவர்களுக்கு நாம் எந்த கெடுதலையும் செய்யாமல் இருந்தாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய நன்மையாகிவிடும். இவ்வாறு இந்த ஜென்மத்தில் நாம் நல்லவர்களாக இருந்தாலே மறு ஜென்மம் இல்லாமலும் நமக்கு போகும். அதனால் நாம் ராமாயணத்தை கேட்போம், ஸ்ரீராமரை நித்தியம் சிந்திப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.